ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் இருக்கிற ஒரு ஹாட் கரண்ட் டாப்பிக்கு இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு படம் எடுக்க முடியும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அந்த படத்தில் நானும் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன், ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் அப்படிங்கிறதையும் என்னால் ஐ ஃபீல் ஹாப்பி. சுந்தர் அவர்கள் இயக்கிய இந்த அந்த 7 நாட்கள், அது அப்போவே அந்த படம் வரும்பொழுது நமக்கு இது ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி படம் இருக்குமோன்னு ஒரு தோணல் இருந்தது. பட் அது வேறு மாதிரி ஒரு ஜானரில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த படம். இந்த படம் அந்த 7 நாட்கள் பாக்யராஜ் சாரும் பண்ணியிருக்காரு, அவருடைய ரைட்ஸ் வாங்கி பண்ண படம். எக்ஸலண்ட் ஃபிலிம். அதாவது இப்போ இருக்கிற டாப்பிக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு படம், ரொம்ப முக்கியமான ஒரு படம். இட்ஸ் அ ஃபிலிம் நாட் ஓன்லி இட் வில் கோ டு த ஆடியன்ஸ் அஸ் அ மெசேஜ். இது ஒரு ஐ ஓப்பனர்னு கூட சொல்லலாம். ஸோ தட் அப்பார்ட், த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அஜிதேஜ் அண்ட் ஸ்வேதா, மைண்ட் பாக்லிங். நார்மலி நமக்கு த லேடி கேரக்டர்ஸ் ஆர்னமெண்டலாக போயிடுவாங்க படத்தில். பட் இந்த படத்தில் திஸ் கேர்ள், ஷி ஹஸ் டன் அன் ஆசம் ஜாப். அண்ட் அதிதேஜ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் ஒரு he had everything to perform. அண்ட் அதையெல்லாம் தாண்டி சுந்தருடைய டயலாக், ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் எக்ஸலண்ட் இட் இஸ். அண்ட் ரொம்ப வளவலன்னு ரொம்ப இழுக்காமல் ஒரு கிறிஸ்பாக செகண்ட் ஹாஃப் ஒரு ஆஃப்டர் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் படம் எப்படி போகிறதுனே தெரிய மாட்டேங்க. நோ ஒன் கேன் ப்ரெடிக்ட் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் த மியூசிக் டைரக்டர், great job. And the final 10 minutes of the fight choreography, the music, the performance of both the heroine, everything was perfect. And as usual, the new talents and the Murali Kabirdas sir, best cast you have done, sir, and you have a winner in hand. All the best and God bless Andhe Natkal team. Good luck. எல்லாருக்கும் வணக்கம். நான் வினோத் சாகர். அந்த நாட்கள் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு டைட்டில். எஸ், அஃப்கோர்ஸ் அந்த நாட்கள்னா யார் இருப்பாங்க? பாக்யராஜ் சார் இருப்பாங்க இல்லையா? எஸ், இந்த படத்தில் பாக்யராஜ் சார் இருக்கார். ஸோ இது அந்த நாட்கள் இல்லை, இது வேற ஒரு அந்த நாட்கள். இயக்குனர் சுந்தர் அண்டு மியூசிக் டைரக்டர் சச்சின் சுந்தர் அண்டு கபீர்தாஸ், முரளி கபீர்தாஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃபு வேறு ஒரு ஜானரில் ஜாலியாக இருந்தது. செகண்ட் ஹாஃபு த கேரிடு ரொம்ப என்கேஜ்மெண்ட்டாக இருந்தது அண்ட் எமோஷ்னல். இந்த படம் ஒரு இன்செப்ஷன் மாதிரியா, இல்லை ஒரு மெடிக்கல் மாஃபியா மாதிரின்னு சொல்லலாமா, இல்லை ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாமா, இப்படி நிறைய விஷயங்கள் இதில் சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லாமே அது கேரி பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முடித்த உடனே எல்லாருமே ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தோம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த நாட்கள் மஸ்ட் வாட்ச் மூவி. தேங்க்யூ. ஆமாம், கண்டிப்பாக வேணும். நான் கூப்பிடும்போது ஒன்றா கட்டுறேன். ரெடி? ரெடியா? ஐயா, அனைவருக்கும் வணக்கம். வர்ற செப்டம்பர் 25 அந்த நாட்கள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு படம் ரிலீஸ் ஆக இருக்குது. அந்த படத்துடைய ப்ரீமியர் ஷோ தான் இப்போ பார்த்துட்டு உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். எப்பயுமே நம்ம ஒரு படத்தை பார்த்தோன்னா அந்த படத்தை நாம் மட்டுமே பேசிட்டு போவோம். பட் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலான்னு நான் ஆசைப்பட்றேன். அது படத்துடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரையும் வாங்க ப்ளீஸ் கம் ப்ளீஸ் 2 பேரும். அதாவது தமிழ் சினிமாவுக்கு ஒரு 2 சூப்பர் பர்ஃபார்மர்ஸ் கிடச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. ஹீரோ பர்டிகுலராக நம்ம ஒரு குட்டி தனுஷ் மாதிரி படம் ஃபுல்லாக ரொமான்டிக் போர்ஷனாக இருக்கட்டும், அவருடைய அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனாக இருக்கட்டும், ஒவ்வொரு வேரியண்ட்டுமே வேறு லெவலில் இருந்தது. ஹீரோயினும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அதித்தி சங்கரோடைய அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணாங்க. கிளைமேக்ஸ், அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் எல்லாம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து உண்மையிலே ரொம்ப ரசித்தேன், மனசார பாராட்டுறேன். அது நான் அவங்கள பக்கத்தில் வச்சுட்டே சொல்லணும், ஏன்னா யாருங்கிறது ஆடியன்ஸுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த படம் தேட்டரில் செப்டம்பர் 25 வருது. பெஸ்ட் காஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸோட முரளி கபீர்தாஸ் சார் ப்ரொடக்ஷன் அண்டு டைரக்டர் சுந்தர். அவர் ஒரு புது டைரக்டராக ஃபஸ்ட் டைம் லான்ச் ஆகுறாங்க. ஆனால் அது ஒரு ஃப்ரேம்லேயுமே நமக்கு ஒரு விஷுவல்ஸுமே மிரட்டியிருக்காங்க. ஸ்கிரிப்டு எங்கேயுமே லேக் இல்லை, அவ்வளோ என்கேஜிங்காக, அவ்வளோ கண்டென்ட் ஓரியன்டான ஒரு ஃபிலிம். ரொம்ப மனநிறைவான ஒரு படம். இந்த படம் டெஃபினட்டாக தேட்டர்லேயும் சரி ஓடிடிலையும் சரி பெரிய சக்ஸஸ் அடையணும். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். படத்தில் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்டான, என்டர்டெய்னிங்கான, லவ்வபுளான, ட்ரெண்டியான ஒரு படமாக இந்த அந்த நாட்கள் இருக்கும். படத்தில் பாக்யராஜ் சார்,
அவருடைய போர்ஷன் ரொம்ப சூப்பராக கலக்கியிருக்காங்க. நமோ நாராயணன் சார் அவங்க வந்து பயங்கர ஹியூமர், அவரோட போர்ஷன்லாம் செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஹியூமருக்கு ஹியூமர் அண்டு வந்து எமோஷன் சென்டிமெண்ட் எல்லாமே செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டெஃபினட்டாக இந்த படத்தை தேட்டரில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செப்டம்பர் 25 பார்த்தீங்கன்னா நீங்களும் என்ன மாதிரியே அதுக்கு ஃபீட்பேக் கொடுப்பீங்க. ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோவோட அந்த 7 நாட்கள் ஷோ பார்த்துட்டு வரோம், ப்ரீவியூ ஷோ. நான் அந்த 7 நாட்கள்னு நான் வந்து ஒரு லவ் ஸ்டோரின்னு தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அது ரொம்ப லவ் ஸ்டோரி தான். ஆனால் அதை விட வந்து இதில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் வச்சுருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டாக நடந்துருக்கிற ஒரு விஷயத்தை அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அது வந்து எனக்கு எண்டெலாம் எனக்கு ஒரு மாதிரி பெயினாகவே இருந்தது. அது இங்கே ஓப்பன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அது மாதிரி இதில் 2 பேரும் ஹீரோயின் 2 பேருமே புதுசு, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு படத்தில் பர்ஃபார்முக்கு ரோல் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கிறத தாண்டி முதல்ல இயக்குனர் வந்து இதுக்கு நியூ ஃபேஸ் ஓகே அப்படின்னு சொல்லி வர்றது இருக்குல்ல, அது பெரிய விஷயம். ரொம்ப பிரமாதமான ரோல். இது எல்லாம் ஒரு 10-20 படம் நடித்தா தான் அதெல்லாம் நடிக்க முடியுங்கிற ஒரு அப்படியான ரோலை வந்து 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டரோட சன் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. சாங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. கேமராமேன் அதே மாதிரி எடிட்டர் எல்லாருமே பிரமாதம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த டைட்டில் முதல்ல கேட்சியான டைட்டில், பாக்யராஜ் சாருடைய டைட்டில். அதை வந்து இந்த கதைக்கு மீனிங்காக தான் வச்சுருக்காங்க. சும்மா டைட்டிலாக வைக்கல, இந்த கதைக்கு தேவையான ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எண்டு உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக அந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடையும். அதுக்கு மக்களுடைய உங்கள் சப்போர்ட் தேவை. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். செப்டம்பர் 25ஆம் தேதி நாங்கள்லாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். அந்த 7 நாட்கள்ங்கிற திரைப்படம். அந்த பேர் சொன்னாலே எல்லாருக்கும் பாக்யராஜ் சாரோட ஞாபகம் வரும். இந்த படத்துலையும் அவர் தன்னுடைய பங்குக்கு ரொம்ப இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காருன்னு சொன்னால் மிகை ஆகாது. இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு எம். சுந்தர் அவர்கள், படத்தினுடைய இசையமைப்பாளர் சுந்தர் அவர்களின் தவ புதல்வன் சச்சின் சுந்தர், இவங்க 2 பேருமே இந்த படத்தின் மூலமாக புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்கன்னு அவங்க நினச்சிருக்காங்களோ என்னமோ, ஆனால் படம் பார்த்த யாருமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அப்படி ஒரு நேர்த்தியான ஒரு திரைப்படமாக உங்களுக்கு வழங்குகிறார்கள். அது மட்டும் இல்லை, ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆகிற ஸ்ரீ ஸ்வேதா ஆகட்டும், அஜிதேஜ் ஆகட்டும், 2 பேருமே அவங்க பங்குக்கு அவ்வளோ அசத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது வந்து சும்மா ஒரு பத்திரிகையாளர்கள் முன்னாடி ஒரு மிகைப்படுத்தி சொல்வதற்காக சொல்லக்கூடிய வார்த்தையே கிடையாது. நான் சொல்கிறது நிச்சயமாக நீங்களுமே வழி மொழிவீங்க. செப்டம்பர் 25 தியேட்டரில் பார்த்தீங்கன்னாக்க இந்த படம் எப்பவும் வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஹீரோவை வந்து மாசாக காமிக்கணும் அல்லது ஹீரோயினை ரொம்ப அழகு பதுமையாக காமிக்கிறதுங்கிறத தாண்டி இதில் கதை தான் ஒரு முக்கியமான நாயகனாக இருக்குது. இதோடைய மேக்கிங் இந்த அளவு ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு ஒரு ஹீரோயின் மேலே புது முகம் மேலே இவ்வளோ ஒரு நம்பிக்கையை வச்சு எடுத்திருக்கிற டைரக்டருக்கு ரொம்பவே பாராட்டுக்களை கொடுக்கணும். அண்டு கதைக்கு ஒத்தாப்பில் எப்பவுமே வந்து அது பாட்டுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. சம்டைம் அப்படிலாம் இல்லாமல் கதைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மியூசிக்கு எல்லாமே இணைந்து ரொம்ப அழகான ஒரு படைப்பை வந்து உங்களுக்காக செப்டம்பர் 25 அந்த 7 நாட்கள்ங்கிற மூவி கொடுக்க போகுது. ப்ளீஸ் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் ஆல் ஆஃப் அஸ். இந்த படத்தில் நானும் ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தினுடைய ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும், திரு முரளி கபீர்தாஸ் அவர்கள். ரொம்ப நோபல் காஸ். நிறைய விஷயங்கள் நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. இந்த படத்தை பார்க்கும்போதும் உங்களுக்கு அது புரியும். அவரை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். இப்படி ஒரு நல்ல ஒரு டீமோட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் சப்போர்ட் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ வெரி மச். ஹாய், இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்குமே வணக்கம். இது எங்களோட ஃபர்ஸ்ட் மூவி. வி ஆர் டெபியூட்டன்ஸ். ஆக்சுவலாக இந்த மூவியில் நடிக்கிறதுக்கு ரியலி நாங்கள் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம். அந்த 7 நாட்கள்ங்கிற டைட்டில் அது எப்படிப்பட்ட ஒரு படம்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த டைட்டிலில் நாங்கள் நடிக்கிறதுக்கு ரொம்பவுமே சீரியஸ்லி வி ஆர் பிளெஸ்ட். அண்ட் இந்த கதையை பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் அ பியோர் அவுட் அண்ட் அவுட் லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரினா சும்மா லவ் கிடையாது. இதில் விண்டேஜ் மாதிரி லவ் ஸ்டோரி ஃபீல் இருக்குது. எல்லாம் நியூ எலிமெண்ட்ஸ் தான், பட் அந்த ஃபீல் மட்டும் கொஞ்சம் விண்டேஜ் மாதிரி முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி இருக்காது. இட்ஸ் ஏ ஃபீல் குட் ஃபிலிம் கம்ப்ளீட்லி. ஸோ
ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி எமோஷ்னல். நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதில் எல்லாருமே அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். அண்ட் நாங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் எவ்ரிபடி, தி ஹோல் டீம். எல்லாருமே ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கோம். சீரியஸ்லி சொல்லப்போனால் அதுதான் உண்மை. நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் இருக்குது, ஒரு பயங்கரமான ஒரு அவேர்னஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதுக்காகவே தேட்டரில் வந்து பார்க்கணும். இட் வில் ஃபீல் ரியலி குட் அண்ட் ரொம்பவுமே மனசுக்குள்ளே போய் நிற்கும். அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Happy evening. So today this 3 hours film is a fantastic movement. I could say it's a movement. The director and the music director and the hero heroine of this film extraordinarily they have done very well, and it reflects some awareness to the society. And nowadays the films are all like நிறைய துப்பாக்கி சண்டைகள், கத்தி குத்து, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு அவேர்னஸ் ஃபிலிம் வந்து சொசைட்டிக்கும் அனிமல்ஸை எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணணும், வேறஸ் அந்த லவ்வை வந்து இட்ஸ் ரியலி திஸ் இஸ் லவ். ஸோ இன் தட் வே தே ப்ரூவ்ட் த ஹீரோ அண்ட் த ஹீரோயின், தே ப்ரூவ்ட் தேர் லவ் டில் த எண்ட். அண்ட் எதிர்பார்த்தோம் எங்கே அவங்க வந்து இறந்துருவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் உயிர் கொடுத்துருக்குறாங்க அந்த டைரக்டரும், music director and also the producers. So they have done a wonderful job, and it's a great message to the society. And hats off to the music director. The title song எல்லாம் அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. And the music director, Mr. Sachin and Mr. Sundar, and the producer and the hero heroine are performed. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒவ்வொருத்தரும் நடித்தவங்களும் அவங்களுடைய கேரக்டர்ஸை வந்து அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸாக நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி அண்ட் இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் அவேர்னஸ் டு த சொசைட்டி ஆல்சோ. தேங்க்ஸ். படத்தினுடைய அஸ்திவாரம், பெஸ்ட் கேஸ்டினுடைய அஸ்திவாரம், எங்களுக்கு எல்லாருக்குமே லைஃப் கொடுத்த மிகப்பெரிய மனசுள்ள மிஸ்டர் முரளி கபிதாஸ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சார் தான் இந்த பெஸ்ட் கேஸ்ட் நிறுவனத்தில் இதில் முதல் படம். அடுத்தடுத்து நல்ல படங்கள், நல்ல கதைகள், திறமையானவர்கள் வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம், ஆசை. அதுதான் அவருடைய விருப்பம் கூட. அதனால் வந்து அடுத்தடுத்து நம்ம நல்லா எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் அடுத்தடுத்து நல்ல படங்கள் வரும். என்னுடைய டீமை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஹீரோ மிஸ்டர் அஜிதேஜ் இஸ் ஃப்ரம் ஆந்திரா. கிட்டத்தட்ட ஒரு 15-16 பேரை நான் வந்து ஆடிஷன் பண்ணினதில் கதைக்கு இவர் நல்லா பொருந்தி வந்தார். ஸோ அந்த கேரக்டர் கரெக்டாக பொருந்தி வந்ததுனால இவர் நான் செலக்ட் பண்ணேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் லைக் பண்ணியிருப்பீங்க. ஸ்ரீ ஸ்வேதா, இவங்க ஃப்ரம் கோயம்புத்தூர், புளியம்பட்டி. கரெக்டு தானே? புஞ்சை புளியம்பட்டி. ஸோ அதில் வந்திருக்காங்க. இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒர்க் ஷாப் கொடுத்ததுனால வந்து எல்லாமே உள்வாங்கிக்கிட்டாங்க. அதனால் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸை ஸ்பாட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. சேம் டைம் வந்து நம்மளுக்கு டைம் சேவ் ஆச்சு, மணி சேவ் ஆச்சு. அதுதான் முக்கியம். ஸோ ப்ரீ பிளான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம வந்து ஒர்க் ஷாப்பு ரிகர்சல் நம்ம நல்லா பார்த்ததுனால, அரௌண்ட் 3 months பண்ணதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் அருமையாக பண்ணாங்க. மிஸ்டர் வாசு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது புதுசாக மிஸ்டர் ஹரி ஆதித்யா, அவர் பேர் ரியல் பேர் ஆதித்யா, அவரும் புதுசு. மிஸ்டர் டிஓபி கோபி, அவரும் அவருடைய இதில் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஃப்ரேமுமே ட்ரெய்லரில் பார்க்கும்போதே யார் டிஓபின்னு கேட்குற அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. மிஸ்டர் தினேஷ் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு. நான் ஒரு ரைட்டிங்கில் எழுதும்போது இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணியிருந்தேன். அதை ஒரு அடுத்த கட்டமாக அந்த ஆர்ட்டில் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப ஒவ்வொருடையும் அவர் பாராட்டிகிட்டே இருப்பேன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ எக்ஸலண்ட்டாக பண்ணார். மிஸ்டர் முத்தமிழன் விஎஃப்எக்ஸு ரொம்ப, அண்ட் எடிட்டர், அவரும் அவருடைய ரோலை வந்து ஒவ்வொரு கணமும் அந்த படத்தை பற்றியே சிந்திச்சிட்ருப்பார் அவர். ஏன்னா 2 இது எடிட்டிங் அண்டு விஎஃப்எக்ஸுங்கிறதுனால அவருடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணார். டெடிகேஷன் ரொம்ப பிரமாதம் பண்ணார்.
டைரக்ஷன் டீம் அண்டு என்னுடைய சன் ஏற்கனவே சொன்ன மாதிரி சச்சின் சுந்தர் 13 இயர்ஸ் கர்நாடிக் சங்கீதம் கற்றுக்கிட்டார். குழந்தையிலேருந்து ஹிந்துஸ்தானி மியூசிக் ஒரு 3 இயர்ஸ் முறைப்படி சங்கீதம் கற்றுக்கிட்டார். அவருடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தா சாருமே வந்து அந்த ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிது. அதுக்கப்புறம் என்ன சச்சின் சுந்தர் மட்டும் கொடுத்தா போதுமா, எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு லைஃப் வந்து சார் கொடுத்துருக்குறாங்க. அண்டு எங்களுடைய பெஸ்ட் காஸ்டினுடைய சிஇஓ மிஸ்டர் செல்வகுமார் சார் வந்து ஒரு கப்பலை ஓட்டிகிட்டு போகும்போது அது அப்படியே நல்லா தடுமாறாமல் கரெக்டாக அப்படி ஓட்டிகிட்டு போகிறதுல சாருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. ஸோ அவருக்கும் என்னுடைய இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய கோ டைரக்டர் மிஸ்டர் அவர் ஆக்டர், நிறைய படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் ஹீரோவாக நிறைய படங்களை பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு கோ டைரக்டராக இருந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. என்னுடைய சன் வந்து எனக்கு கூடவே ட்ராவல் பண்ணதுனால கதையை வந்து மோர் தென் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த கதையை நான் எழுதியிருந்ததுனால இந்த கதையில் நூக்கண்டு கார்னர் வந்து என்னுடைய சன்னுக்கு தெரியுன்றதுனால அவருமே இந்த கதையில் அப்படி ட்ராவல் பண்ணார். அப்படி ஒன் ஆஃப் த கோ டைரக்டராகவும் அப்படி இருந்துட்டார். பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பை என்னுடைய கோ டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, சன்னும் நல்லா பண்ணியிருக்காரு. என்னுடைய என்டையர் டீம் டைரக்ஷன் டீமுமே வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி டிஓபி சைடில் அவங்களுடைய கேமராஸ் இதில் அசோசியேட் கேமராமேன் எல்லாருமே ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருக்காங்க. தலைவாசல் விஜய் சார் அவங்களாம் கதையை கேட்டுட்டு ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணாங்க. சுபாஷினி மேடம் அவங்களும் ரொம்ப பிரமாதம் பண்ணாங்க. நமோ நாராயணன் சார் அவங்களும் ரொம்ப பிரமாதம் பண்ணாங்க. இவங்க எல்லாருமே அந்த சின்ன எனக்கு இந்த கதையில் வந்து அன்னெசரி கேரக்டர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. கதைக்கு என்ன எந்த கேரக்டர் இருக்கணுமோ, என்ன டைலாக்ஸ் இருக்கணும், அதில் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். அதனால் ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். செப்டம்பர் 25 வேர்ல்டு லெவலில் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நியூ கமர்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோஸ் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணும், நல்ல கதைகள் வரும், நல்ல திறமையானவங்க வந்து வெளியில் வருவாங்க. அதுங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் தேட்டரில் போய் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், குடும்பத்தோடு பாருங்கள். குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி தான் இந்த கதையும் இருக்கும். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சுந்தர், அந்தையில் நாட்கள் படத்தினுடைய டைரக்டர். முதல்ல 2 பேருக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோஸ்னுடைய நிறுவனர் மிஸ்டர் முரளி கபீர்தாஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2வது என்னுடைய குருநாதர், அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய தேங்க்ஸை ரொம்ப நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப மனம் வந்து அந்த டைட்டில் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அதனால் அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தை வந்து ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் டிஃப்ரெண்ட் கான்செப்டில் பண்ணியிருக்கிறோம். எங்கேயுமே வந்து முகம் சுளிக்கிற மாதிரி இருக்காது, ஒரு ஆல்கோஹால் கிடையாது, ஸ்மோக்கிங் இது மாதிரி கிடையாது. ஒரு டீசென்ட் லவ் ஸ்டோரி, குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க, அது மாதிரியான ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி ஒரு புது ப்ரொடக்ஷனில் மிஸ்டர் முரளி கபீர்தாஸ் அவர்கள் வந்து நியூ கமர்ஸ் வந்து எல்லாம் நல்லா வரணும், ஜெயிக்கணும், நல்ல ஸ்டோரி வரணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு புது டைரக்டர், என்னுடைய சன் மியூசிக் டைரக்டர் சச்சின். ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மூவியில் வந்து அப்பா டைரக்டராகவும், ஃபஸ்ட் மூவியில் சன்னு வந்து மியூசிக் டைரக்டராகவும் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து என்னுடைய ப்ரொடியூசருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஹீரோ அஜிதேஜ், அவர் ஃப்ரம் ஆந்திரா, ரொம்ப நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நீங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவீங்க. அதேமாதிரி ஸ்ரீ ஸ்வேதா கோயம்புத்தூர், அவங்களும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. டிஓபி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூமர், என்டையர் டீமே, என்னுடைய டைரக்ஷன் டீம் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கிறோம். நிறைய ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கிறோம். அரௌண்ட் 3 months வந்து இது ஒர்க் ஷாப் பண்ணிட்டு தான் இதனுடைய கதையை ரொம்ப ப்ரீ பிளானிங் வந்து நம்ம நிறைய பண்ணியிருக்கிறோம். ஒரு நல்ல அவுட்புட்டு கொடுத்துருக்கிற ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக குடும்பத்தோடு எல்லோரும் போய் பார்க்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் நியூ கமர்ஸில் நல்லா வரணும், நல்ல படங்கள் வரணும். தேங்க்யூ ஆல். சாருக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் கதையை வந்து நான் நரேட் பண்ணேன். கதையை கேட்டு சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன மாதிரி டைட்டில் அப்படின்னாரு. என்னுடைய குருநாதர் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அவருடைய டைட்டில் யூஸ் பண்ணணும், ஆனால் கதைக்கும் பொருந்தி வரணும்னு நான் திங்க் பண்ணேன்.
ஸோ அதனால் வந்து ஒரு 2 விதமான டைட்டில் திங்க் பண்ணேன். ஒன்று டார்லிங் டார்லிங் டார்லிங், ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கிறதுனால. இன்னொன்று வந்து அந்த 7 நாட்கள். ஸோ இதில் கதைக்கு பொறுக்கிறது வந்து அந்த 7 நாட்கள் அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து நம்ம இது பண்ணோம். ஸோ அந்த 7 நாட்கள் பொருந்தி வரதுனால இது பண்ணோம். அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டாங்க. கதைக்கு ஆப்ட்டு அந்த 7 நாட்கள் தான், அதனால் நீங்கள் அதை வச்சுக்கலாம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கொடுத்தாங்க. என்னுடைய குருநாதருடைய டைட்டில் அவரும் அதில் நடிச்சிருக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். இப்போ சார் சின்ன கொஞ்சம் ஒரு ஐ ப்ராப்ளம், கொஞ்சம் மெடிடேஷன் இதில் இருக்கிறாரு. நாளைக்கு பார்த்துருவாங்க. இன்றைக்கி வர முடியாது, நாளைக்கு பார்த்துருவாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ப்ரெசன்ட் மீடியாவுக்கு வணக்கம். அந்த 7 நாட்கள் படத்தோட மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன். என்னோடய பேர் சச்சின் சுந்தர். ஸோ இந்த படத்தோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் எல்லாருமே வந்து பார்த்தாங்க, they all like the movie so much. அண்ட் என்னோடய ஒர்க்குமே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு இன்டென்ஸாக நானும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் படத்தில் நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை அறிமுகமானேன். ஸோ எல்லோரும் மாதிரியும் தான் நான் என்னோட பார்ட்டை ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணணுமோ, என்ன இந்த படத்துக்கு தேவையோ, என்ன கொடுக்கணுமோ அதை நீட் அண்ட் ஸ்பீடாக கொடுத்துருக்கேன். ஸோ கம்மிங் 25th நம்ம அந்த 7 நாட்கள் படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து புது டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும். புதுசாக வர எல்லாருமே என்கரேஜ் பண்ணால் தான் எங்களுக்கு எல்லாமே வந்து இன்னும் பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஸோ என்னோடய ஃபாதர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவுமே ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு விஷயம் தான். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு பி இன்ட்ரடியூஸ் அஸ் அ மியூசிக் டைரக்டர் இன் அ ஃபிலிம் வேர் மை டேட் ஆல்சோ டைரக்டட் திஸ் ஃபிலிம். So I got a beautiful freedom, beautiful team, beautiful technician and crew, and thank you so much for Murli Kabir sir for this wonderful opportunity. So கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட தேட்டரில் என்ன பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 4 பாட்டு இருக்குது. அதில் முதல் பாட்டு வந்து ஹரிச்சரன் பாடியிருக்காரு. அந்த பாட்டு பேர் ரதியே ரதியே. செகண்ட் பாட்டு பேர் வந்து வலிக்கிறது, அது வந்து சக்தி ஸ்ரீ பாடியிருக்காங்க அண்ட் நானும் சேர்ந்து பாடியிருக்கேன். 3வது பாட்டு பேர் வந்து சொல்லுப்புள்ள. அந்த பாட்டில் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து சிங்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படத்தில் நான் பர்டிகுலராக மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லாமல் சிங்கராகவும் நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். ஸோ அண்ட் எல்லா சாங்ஸுமே லிரிக்ஸ் எழுதுறது வந்து மோகன் ராஜா அவர்கள். ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஆல் த மியூசிஷியன்ஸ். அண்ட் இதை தாண்டி படத்தில் நிறைய மியூசிஷியன்ஸ் வேலை பார்த்தாங்க. என்னோட பேண்ட் மேட்ஸ், என்னோட க்ரூ எல்லாருக்குமே மிக்க 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 பெரிய நன்றி. ஸோ ஐ எம் வெரி எமோஷனல் நோ பிகாஸ் இப்போ தான் ஷோ பார்த்துட்டு எல்லோரும் வந்தோம். ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் எவர் தட்ஸ் ஹேப்பனிங். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதித்யா. ஹரி கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த 7 நாட்கள். இப்போ தான் படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இட் வாஸ் ரியலி கிரேட் ஒர்க்கிங் வித் திஸ் வண்டர்ஃபுல் டீம் அண்ட் ஐ ஃபீல் ரியலி ப்ளஷர் டாக்கிங் in front of all of you guys. Thank you so much for giving me a lot of love. Please do watch it. Please do tell your family to watch it, your friends to watch it. Please take them, and it's really wonderful. Thank you so much Sachin sir, Sundar sir, Murli sir for giving me this wonderful opportunity. Thank you so much. It was really great working with these people. Thank you so much. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் தமனாக்ஷன். அந்த 7 நாட்கள் படம் இப்போ தான் பார்த்துட்டு வரோம். ஒரு பிரமாதமான படம். சொல்லப்போனால் ரொம்ப நாள் கழித்து படம் முடிச்சுட்டு வெளியில் வரப்போ நம்மளே தெரியாமல் ஒரு சின்ன இறுக்கத்தோட கண்கள் கொஞ்சம் கலங்கி வந்த ஒரு படம். ஏன்னா படம் ஆரம்பிக்கிறப்ப இது ஒரு லவ் ஸ்டோரின்ற மாதிரி ரொம்ப நல்ல ட்ரமாட்டிக் லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் படம் முடிகிறப்ப எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பொத்தி வச்சுருக்காங்கன்னு. அண்ட் படத்தில் நடித்த ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்ட்டும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று கடைசி ஒரு 20 minutes வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ஃபினாமினல் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி ஐ நீட் டு தேங்க் த டைரக்டர். ஏன்னா இந்த படத்தில் சொன்ன ஒரு விஷயம் வந்து இப்போ சொல்லப்போனால் ஒரு பெரிய வைரலான கான்டென்ட்டாக பண்ணியிருக்கலாம் அவங்க. பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க மைலேஜ் எடுக்காமல் ரொம்ப ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹானரபுளாக நடந்துக்கிட்டது நிஜமாலே ஒரு பெருமையான விஷயம். இதே இது பெஸ்ட் காஸ்ட் ப்ரொடக்ஷனால் இதை வந்து ஐ திங்க் மெலோடோன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும் எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து இவங்க அதை வந்து ஒரு மைலேஜ் எடுக்காமல் இவங்க அதை ப்ரமோட் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்றது. ஏன்னா லைக் நம்ம எர்த் வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்லை, சுற்றி இருக்க எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் சேர்த்ததுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் த டீம். என்னோடய பெஸ்ட் விஷஸ். ஒரு நல்ல படமாக இருக்கும். நீங்கள் அவசியம் தேட்டரில் போய் பாருங்கள். உங்களை ரொம்ப தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். பிரியா போலாமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் கேபிள் சங்கர். பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோஸோட முதல் படம் முரளி கபீர்தாஸ் சாருடைய ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு. அந்த 7 நாட்கள் இப்போ தான் படம் பார்த்துட்டு வரேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இருக்குது இந்த படத்தில். டுவார்ட்ஸ் லாஸ்ட் 20 மினிட்ஸ் நல்ல எமோஷனல் வேல்யூஸ் இருக்குது. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற தம்பி அவங்களுக்கு இந்த 2 பேருக்கும் இது ஃபஸ்ட்டு படம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நம்பவே முடியாது. பிகாஸ் தே ஹவ் டன் எ வெரி எக்ஸ்டர்னல் ஜாப். இப்படியாங்க இவங்களாகட்டும் இவராகட்டும் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தே ஹவ் டன் எ எக்ஸ்ட்ரானரி ஜாப். ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாது, உண்மையாக வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் ஷி ஹஸ் ஆல்சோ டன் எ வெரி குட் ஜாப். இந்த படத்தில் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிற தம்பி ஆகட்டும், அதே போல் வந்து எடிட் பண்ணியிருக்கிற முத்தரசன், அவருடைய ஒர்க்கு வந்து எக்ஸ்ட்ரானரி ஒர்க்கு. இந்த படத்தை என்னென்ன மாதிரி எமோஷன்ஸ் என்ன மாதிரிலாம் வேணுமோ அதெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக எடிட் பண்ணி கொடுத்ததாகட்டும், படத்தை எடுத்ததாகட்டும், சுந்தர் சாருடைய டைரக்ஷன் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. பெஸ்ட் காஸ்டுடைய பெஸ்ட் படம். உண்மையை சொல்லப்போனால் இந்த படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது ஒரு பேசு பொருளான படமாக அதுக்கு மாறிடும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். குட் ஈவினிங். பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோஸோட ஃபஸ்ட் மூவி என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் அது பெஸ்ட் மூவியே வந்துருக்குன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நாங்கள் வந்து ஒரு வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் தான் படத்தை பார்த்தேன். பட் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ அவங்க ஹீரோயின்ஸ் 2 பேருமே வந்து புதுசு மாதிரியே தெரில. ஆக்டிங் எல்லாமே அந்த அளவுக்கு ரொம்ப பிக்யூரியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் ஹோல் டீம். அந்த 7 நாட்கள் இந்த படத்தை நம்ம அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த கதை வந்து ரேஸ் அகெயின்ஸ்ட் த டைம். அந்த 7 நாளைக்குள்ளே என்ன மாதிரி கதை நம்ம கொண்டு போகிறோங்க தான் அந்த படம் வந்து. ஸ்வேதாஸ்ரீ அறிமுகமாக இருக்காங்க, அஜிதேஷ் அறிமுகமாக இருக்கார். 2 பேரும் அறிமுகம் மாதிரியே தெரியாது. அவ்வளோ ஒரு வெர்சடைல் ஆக்டிங். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரிய வரும். அவ்வளோ அருமையான கதை. அனுபவித்து நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நடிச்சிருக்காங்க. நானும் இன்ஃபேக்ட் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ டிஓபி கோபி சார், ரிச் டிஓபி. அவர் லென்சிங்கும் ஃபோக்கஸும் ஃப்ரேமும் பிரமாதமாக இருக்கார். எஸ்பெஷலி அதுக்கப்புறம் சொல்லணும்னா சச்சின் சுந்தர், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். டைனமிக் மியூசிக். நீங்கள் அவர் எங்கள் வீட்டு பிள்ளை, இனிமேல் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக அவரை கொண்டு போய் சேர்க்கணும். அது ஒன்று. 2வது என்னுடைய ஃப்ரெண்ட், இந்த படத்தோட டைரக்டர் சுந்தர். ரொம்ப நாளாக கன்சீவ் பண்ணி இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுதி வெயிட் பண்ணி கபீர்தாஸ் சார் மாதிரி ஒரு அருமையான ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு கிடைக்கணும்னு இருக்குது. அந்த 7 நாட்கள் டைட்டில் எப்படி எங்களுக்கு கிடச்சதோ பாக்யராஜ் சார் மூலமாக, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருந்ததுனால தான் இந்த படம் இவ்வளோ ப்ரமோட் ஆகுது. நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ நீங்களும் பார்க்கணும். தியேட்டரில் வந்து பாருங்கள். 25th ரிலீஸ் ஆகுது. பசங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். உங்கள் ஆசீர்வாதம் இனிமேல் உங்கள் வீட்டு பசங்க. தேங்க்யூ.